கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்களோடு இன்னும் ஒரு தியான வேளையினூடாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இறையாட்சிக்கான புனிதமாக்குதல் என்ற கருப்பொருளில் இந்த தவக்கால சிந்தனைக்காக தெரிவு செய்த திருமறை பகுதிதான் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனத்தை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கு தாழ்வு, நல்லடத்தை மற்றும் உயர்வு என்பவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு திருமறை பகுதியாக காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவானவர் எப்பொழுதும் நம்மை ஒரு உயர்வான இடத்திற்கு கொண்டு போகவே ஆசைப்படுகின்றவராக இருக்கின்றார். அவ்வாறு நாமும் அந்த உயர்வான இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் தம்மை தாமே தாழ்த்தி கொள்ளுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் இயேசுவானவர் விரும்புகின்ற வண்ணமாக ஒரு உயர்வான இடத்திற்கு எங்களால் செல்ல முடியும். அப்படி அல்லாமல் தம்மை தாமே உயர்த்தி கொண்டு நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டவர்களாகவே காணப்படுவோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை குறித்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும் மற்றுமாய் தன்னை தானே தாழ்த்தினபடினாலே அவர் தன் பிதாவின் நிமித்தமாக உயர்த்தப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. எனவே நானும் நீங்களும் தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களோடு அன்பாக, மற்றவர்களுக்கு மத்தியிலே தங்களை தாழ்த்தி கொண்டு எல்லோரையும் சமமாக ஒரே விதத்திலே பார்க்கின்றவர்களாக தாங்களை தாழ்த்தி கொள்வோம் என்று சொன்னால் இயேசுவானவர் என்னையும் உங்களையும் அவர் விரும்புகின்ற வண்ணமாய் உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கின்றார். எனவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களையும் அந்த உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லவே இயேசுவானவர் விரும்புகின்றவராக இருக்கின்றார். பிறரோடு அன்பாக இருந்து இறையாட்சிக்கான புனிதமாக்குதலில் ஈடுபடவே அவர் எங்களை கொண்டு பயன்படுத்த விரும்புகின்றவராக இருக்கின்றார். எனவே நாமும் பிறருக்கு மத்தியிலே தாழ்மையாக இருந்து இயேசுவை போல உயர்த்தப்பட இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.